இன்னைக்கு ஏடத்தத்தான் ஓசோன்ல ஓட்ட விழுந்ததுக்கும் குளோபல் வார்மிங்னால அதுக்கும் உங்க வீட்டு மொட்டை மாடியில போற டைஸ் தான் காரணமோ ஆகிய இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் சொல்ல போகுதுறேன். நம்ம ஸ்பார்க்கும் டைம் தன் எஸ்ஆர்ஐ வேல்யூ 99. இதை நீங்க உங்க மொட்டை மாடியில லோ பண்ணும் போது இது ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைலுங்கிறதால உங்களோட ரூம் டெம்பரேச்சர் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வெயில் 32 டிகிரிஸ் வெயில் அடிக்குது அப்படின்னா ஸ்பார்க் கூலர் ஸ்டைல் லே பண்ண பிறகு உங்களோட ரூமோட டெம்பரேச்சர் 12 டிகிரிஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. சரி, வெயில் டைம்ல ஓகே, மழை காலத்துல ஸ்பார்க் கூலர் ஸ்டைல் லே பண்றதுனால எதனா பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ சில வீட்டுல பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல பாத்தீங்கன்னா மழை டைம்ல தண்ணி ஊறி அதை ஸ்வான்லயே நீர் கசிவு ஏற்பட ஆரம்பிச்சான். நீங்க ஸ்பார்க் ரூஃப் பெயிண்ட் லே பண்றத இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதனால நீர் உள்ள பெனிட்ரேட் ஆகாது. அதனால ஸ்பார்க் ரூஃப் பெயிண்ட் ஹீட் ரெஃப்ளெக்டிவாக மட்டும் இல்லாம ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் உங்களுக்கு செயல்படுது. ஸ்பார்க் ரூஃப் பெயிண்ட் உங்களுக்கும் சரி உங்க வீட்டுக்கும் சரி ரைட் சாய்ஸ்.